என்னடா நீ இன்னைக்கு ஒர்க் போகலையா? ஒர்க்லாம் இல்லை, நான் ஃப்ரீ தான். நீ முடிச்சுட்டு நான் வரேன். சரி ஓகேடா, பை. உன் ஃப்ரெண்ட் என்ன எங்கேயும் வர மாட்டாங்களா? அவனுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா, அவன் எங்கேயும் வர மாட்டான். உன் ஃப்ரெண்டு தனியாவே இருக்கானே, அவன் என்ன லவ் ஃபெயிலியரா? நீனும் வந்ததுல இருந்து அவனை பத்தியே பேசிட்டு இருக்க. இல்ல ஜஸ்ட் தோணுச்சு, அதனால கேட்டேன். தோணும். கீர்த்தி, ஹாய். நீ என்னடா இங்க தனியா இருக்க? சும்மா தான் ஃப்ரெண்டை பார்க்கலானே. யார் இது? ஃப்ரெண்டு தான்டா, கிளாஸ்மேட். வினோத் எதுவும் உன்ட்ட சொன்னானா? இல்லையே, காலைல கூட பார்த்தா ஒன்னும் சொல்ல. என்னாச்சு? இல்லை, உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரி பாய். நானும் எப்படியாவது சொல்லலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்கிறா. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு லவ் பண்ற மாதிரி தெரியலடா, ஃப்ரெண்டா தான் பாக்குது. எனக்கும் நல்லா தெரியுது, இருந்தாலும் ஃப்ரெண்டாவே எப்படி இருக்கிறது? அதான் இருக்க முடியல, போய் ப்ரப்போஸ் பண்றான்னு கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் ஃப்ரெண்டா பழகிட்டோம், வேணான்னு சொல்லிட்டா என்னடா பண்றது? ஓகேன்னு சொன்னா லவ் பண்ண, இல்லைன்னா ஃப்ரெண்டாவே இருந்துடுறா. ஓகே சொல்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், நாளைக்கு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா தயவு செய்து வாயை திறந்து சொல்லு. நான் என்ன சொல்லணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது, போய் சொல்லாத. நீ ஏன் ஃப்ரெண்டு அவன் கூட சுத்திட்டு இருக்க? இதான் உனக்கு பிரச்சனையா? இதை சொல்ல இவ்வளவு சீனு? உன் அளவுக்குலாம் ஒன்றும் சீன் போடல, ஓவரா பேசாத. என்ன ஓவரா பேசினாங்க? உன்கிட்ட பேச வந்தா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? ஆமா பிக்கப் டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க வேற பத்தி பேசுறாங்க. ஏய் ஒரு நிமிஷம், இப்ப என்ன சொன்னா நான் உன்னை யூஸ் பண்றேனா? உன்னையில ஃப்ரெண்டு நினைச்சு பேசினேன் பாரு. கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு இப்படி தான்டா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இல்லடா, கிளாஸ் பசங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பண்றா. இவ்வளோ நாள் பேசி கடைசி வரைக்கும் நீ ப்ரப்போஸே பண்ணல. ப்ரப்போஸா? என்னடா சொல்ற? அப்புறம் அவளை பத்தியே பேசிட்டு இருக்கேன். லவ் பண்றதானே? லவ்வா? ஹே, அவன் என் ஃப்ரெண்டுடா. என் லைஃப்ல எல்லாமே நீ விட்டு போனதுக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ தான். திடீர்னு ஒருத்தனை கூட வந்து ஃப்ரெண்ட்னு சொன்னா யார் தான் கோவம் வராது? எப்போ இருந்தாலும் தானே வரணும், பார்த்துக்கலாம். காலையிலேயே ரேப்பிடோ போட்டு தானே வந்தேன், ஒரு மாதிரி போர் அடிக்குது. சித்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கணும். வினோத்தை பாத்தியா? வினோத்தா பார்க்கலையே, ஏன்? நேத்துல இருந்து அவனை காணோம்டா, எங்க போனான்னு தெரியல, ரொம்ப திட்டிட்டேன். எங்க போயிட்டு போறான், விட்டு பாத்துக்கலாம். விட பாத்துக்கலாமா? என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுற? எனக்கு அவனை 5 இயர்ஸா தெரியும், ஆனா இதுவரை ஒரு நாள் கூட பேசாம இருந்ததே இல்ல தெரியுமா? எனக்கு என்னமோ அவன் மட்டும் தான் ஃப்ரெண்டுன்னு ஓவரா பண்றான். நீ கூட தான் எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் டிப்ரெஷனா கூட நான் உன்கிட்ட சொல்லிடுவேன், ஆனா அவனுக்கு அப்படி யாருமே இல்லடா. என் லைஃப்ல நீங்க 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்ககிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது. ஆமா, நீயே தான் என்கிட்ட பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? இல்ல இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே போலான்னு பார்த்தேன், அதான். இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கு, நான் இங்கே இருந்துட்டு வரேன், நீ வேணா போயிட்டு வா. டேய், வேற என்னடா சொன்னா? அவ்வளவுதானா? வேற எதுவும் சொல்லடா, வா கிளம்பலாம். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகே தானே? எனக்கு இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கா, எனக்கு நட பிரச்சனை. வண்டியில ஏறு. நான் வரல, ரேப்பிடோ போட்டிருக்கேன். சரிங்க, ஓடிபி சொல்லுங்க.